நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். எப்போ டிசி மிஷின் படிச்சாலும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஒன்று படிச்சுக்கணும். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஃபினாமினான், டிசி மிஷின்ல நடக்கிற ஒரு ஃபினாமினான். when armature of a DC machine carries current, the distributed armature winding produces its own EMF. The machine air gap is now acted upon by resultant EMF distribution caused by simultaneous action of field and armature. ஸோ அந்த ரெண்டு ஃபீல்டும் இன்ட்ராக்ட் பண்ணும். அதுதான் நம்ம வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது வர எஃபெக்டை தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படிங்கும். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் வந்துட்டு க்ளோஸ் ஆகும்போது, லோடு இருக்கும்போது, லோட் கரண்ட்டை கேரி பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, அது வந்து ஒரு இஎம்எஃப் கிரியேட் பண்ணும். அது வந்து ஒரு ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, இட் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் எம்எம்எஃப், அதாவது ஃப்ளக்ஸ், மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மட்டும் இருக்கும்போது இதுதான் ஃப்ளக்ஸ். நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்னு ஒரு வாட்டியும் வைண்டிங் போட்டு காட்டாம ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிக் பிரின்சிபலுக்கு போயிடும். அதாவது இது மேக்னெட்ஸ் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா அது எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். பட் சும்மா நம்ம இங்க நார்த் சவுத்துன்னு போட்டு மேக்னெட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ யூஸ்வலா ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அண்ட் எப்பவுமே இதை நம்ம ஒரு ரெண்டு ஆக்சிஸா பிரிச்சிருப்போம். எனி மிஷின் ஒன்னு டி ஆக்சிஸ், ஒன்னு கியூ ஆக்சிஸ், அதாவது டைரக்ட் ஆக்சிஸ் ஃப்ளக்ஸுக்கு பேரலல் இருக்கிறது, அண்ட் இது வந்து குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் 90 டிகிரில இருக்கிறது குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்னு சொல்லி பிரிச்சிருப்போம். இது வந்து அனாலிசிஸ்க்காக நம்ம அந்த மாதிரி கன்சிடர் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளக்ஸோட ஃபீல்டு, ஐ மீன் ஃபீல்டோட ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸோட ஃபீல்டு கிடையாது, ஃபீல்டோட ஃப்ளக்ஸ், ஃபீல்டு காயில்ஸோட ஃப்ளக்ஸ். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் காயிலோட ஃப்ளக்ஸ் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஆர்மேச்சர் காயில்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு டர்ன்ஸா இருக்கு. ஓகே, டர்ன்ஸா இருக்கு. அப்போ கரண்ட் இப்படி போயிட்டு இப்படி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஒவ்வொரு டர்ன்ஸ்லயும் நமக்கு கரண்ட் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒன்னு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம இங்க காட்டுறதுக்கு ட்ரை பண்றோம். ஒவ்வொரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கும் ஃபீல்டு இருக்கும். இது கொஞ்சம் நான் வந்துட்டு ஜூம் பண்றேன். நான் வந்து ஒரு ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப்ல வந்துட்டு நான் கிராஸ் போட்டு காமிச்சிருக்கேன், இன்னொரு ஹாஃப்ல வந்து டாட் போட்டு காமிச்சிருக்கேன். அது என்னன்னு சொன்னா, இதுல கரண்ட் வெளில வருது, இதுல கரண்ட் உள்ள போகுது. ஸோ ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஒரு பக்கம் உள்ள போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வெளில வந்துட்டு இருக்கும். அதுதான் நான் அந்த மாதிரி காமிக்க ட்ரை பண்ணிருக்கேன். இப்படிதான் டினோட் பண்ணிருப்பாங்க. எப்பவுமே டாட்டட் ரெப்ரசன்டேஷன் இருந்தா கரண்ட் வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் ரெப்ரசன்டேஷன் இருந்தா கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஈச் கண்டக்டர் வந்து ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, பாதி ஆர்மேச்சர் கண்டக்டர்லயும் மீதி பாதி இந்த ஃபீல்டோடையும் லிங்க் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃபார் ஈச் கண்டக்டர். இந்த டைரக்ஷன் வந்து தம்ப் ரூல் போட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு டைரக்ஷன்ல இருந்தா இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. பிகாஸ் இங்க கரண்ட் உள்ளுக்கு போனா இங்க கரண்ட் வெளியே வருதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கண்டக்டருக்கும் அதோட ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா. அப்ப ஃபைனலா இந்த மாதிரி ஒரு ஆர்மேச்சர் ஃபீல்டை நம்ம பார்க்க முடியும். அண்ட் ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இது ஆர்மேச்சரோட எம்எம்எஃப். வெளில எக்ஸிட் ஆயிட்டாங்க அவரு. ஸோ எஃப்னு போடுறது வந்து எம்எம்எஃப். இது வரைக்கும் நம்ம இந்த எஃப்ன்றதை யூஸ் பண்ணல மேக்னெட்டிக் ஃபீல்டுல, இந்த ஒரு இதுல மட்டும் தான் யூஸ் பண்றோம். அது வந்து எம்எம்எஃப் டினோட் பண்ணுது. ஸோ ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் வந்துட்டு ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும் இல்லையா, இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இங்க நடுவில் இருக்க ஃப்ளக்ஸ் மட்டும் தான் நமக்கு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்ப எனக்கு ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது ரெண்டும் இன்டராக்ட் ஆகி எனக்கு ஒரு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். 5R அப்படின்ற ஒரு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது விஷுவலா பாக்குறதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டயக்ராமே பாருங்க. இப்போ
இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த கீழே இருக்க ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் ஆட் ஆயிடும். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுலாம் ஆட் ஆயிடும், சேம் டைரக்ஷன்ல இருக்கிறது ஆட் ஆயிடும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது கேன்சல் ஆயிடும். அப்ப ஃப்ளக்ஸ் எனக்கு எப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்னா இங்க இருந்து இப்படி கிராஸ் ஆகி இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், லைக் திஸ். இதெல்லாம் நான் கிராஸ் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்றேன். ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட ஒரு பினாமினான் கிராஸ் மேக்னடைசேஷன். ஸோ இங்க கூட நீங்க பார்க்கலாம், தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா இந்த டயக்ராம்ஸ்ல பார்த்துக்க முடியும். நார்மல் ஃபீல்டு, நார்மல் ஆர்மேச்சர் ரெண்டும் இன்டாக்ட் ஆன பிறகு இப்படி நம்மளுக்கு கிராஸ் ஆயிடுது ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்க வந்து எம்என்ஏ ஜிஎன்ஏ அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஜியாமெட்ரிக் நியூட்ரல் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ்னு ரெண்டு டினோட் பண்றோம். ஜியாமெட்ரிக் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னா ஆஸ் பர் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதுதான் என்னோட நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றேன். பிசிக்கலா அதுதான் ஜியாமெட்ரிக் அப்படின்ற நேம் யூஸ் பண்றேன். எம்என்ஏ அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக்கா, அதாவது என்னோட ஃப்ளக்ஸ் படி, ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் படி எனக்கு இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு டயக்ராம்லயும் ஜிஎன்ஏ எம்என்ஏ கோயின்சைட் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு டயக்ராம்லயும் ஜிஎன்ஏ எம்என்ஏ கோயின்சைட் ஆயிருக்கும். ஆனா இந்த தேர்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா எம்என்ஏ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுது, பிகாஸ் என்னோட ஃப்ளக்ஸ் லைன்ஸோட டைரக்ஷன் மாறுது. ஸோ தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் எம்என்ஏ, மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ். மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றது என்னோட ஆர்மேச்சர் கண்டக்டர் ஒரு ஆக்சிஸ்ல சுத்திட்டு இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளக்ஸோட ஆக்சிஸ். ஸோ ஃப்ளக்ஸும் சேர்ந்து சுத்துது, என்னோட கண்டக்டர் சுத்தும் போது ஃப்ளக்ஸும் சேர்ந்து சுத்துது. அப்ப அதோட ஆக்சிஸ் தான் நான் வந்துட்டு மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றேன். அப்ப அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் ஷிஃப்ட் இன் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் ஜென்ரேட்டர், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மோட்டர். ஸோ ஜென்ரேட்டரா இருந்தா இப்படி ஷிஃப்ட் ஆயிடும், மோட்டரா இருந்தா இந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆயிடும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆயிடும். அது ஷிஃப்ட் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா எனக்கு பிரஷஸ் எங்க இருக்கும், ஒரு கண்டக்டரோட ஆப்போசிட் எண்ட்ஸ்ல இருக்கும். அதாவது ஜிஎன்ஏல எம்என்ஏல தான் ஆக்சுவலா இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு எம்என்ஏ ஷிஃப்ட் ஆகுது, அப்போ எனக்கு பிரஷ் ஒரு இடத்துல இருக்கு, ஆக்சுவலா பிரஷ் ஒரு இடத்துல இருக்கு, எனக்கு ஆக்சிஸ் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன நடக்கும், காமுடேஷன்ல ப்ராப்ளம் வரும். காமுடேஷன்னா என்ன, கரண்ட் ரிவர்சல் நடக்கிற அந்த ப்ராசஸ் பேர் தான் காமுடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன், இந்த மாதிரி ஃபீல்டு இன்ட்ராக்ட் ஆகும்போது என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய 1 மார்க் இருக்கு இல்ல. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம படிக்கும்போது இதெல்லாம் சும்மா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்குவோம், அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அவ்வளவா. பட் அங்கிருந்து தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Under one half of pole shoe, flux increases, another half flux decreases. ஸோ இப்போ இந்நேரத்துக்கு நமக்கு போல் ஷூ எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போல், அப்போ இதுதான் போல் ஷூ. ஒரு ஹாஃப்ல எனக்கு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஹாஃப்ல ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும், லைக் திஸ். இங்கேயும் அதே தான் நடக்கும். ஸோ அதோட எஃபெக்ட், அதனால என்ன ஆகும், ஒரு ஹாஃப்ல ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஹாஃப்ல ஈக்குவலா டிக்ரீஸ் ஆகுது. ஈக்குவலா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஸோ லைக் திஸ், இஃப் த இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிக்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ், ப்ராப்ளம் கிடையாது, ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் மெயின்டைன் ஆயிடும். அதானா நடக்காது. சேச்சுரேஷன் இல்லைன்னா மட்டும்தான் அது நடக்கும். சேச்சுரேஷன் இல்லாம இருக்காது இல்லையா, எனி மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் ஹேவிங் சேச்சுரேஷன். அதனால பிஹெச் கர்வ் வந்து ஒரு இடத்துல ஃபிளாட்டா முடியுது. அப்ப எல்லா மேக்னெட்டிக் மெட்டீரியல்லையும் சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் இருக்கும்போது இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ் இஸ் லெஸ் தேன் டிக்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ். ஸோ இங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேஸ்ல
இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி கிராஸ் மேக்னடைசிங். அதாவது என்னோட ஃபீல்டு வந்து கிராஸ் ஃபீல்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், அது மட்டும்தான் எஃபெக்ட். ஆனா சேச்சுரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு ஆவரேஜ் ஃப்ளக்ஸே டிக்ரீஸ் ஆயிடும். இதுக்கு பேரு டிமேக்னடைசேஷன் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ என்ன ஆச்சு, எனக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் போல் ஷூல ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஹாஃப்ல டிக்ரீஸ் ஆகுது. பட் அது அன்ஈக்குவலா இருக்குது. அன்ஈக்குவலா இருக்கிறதுனால ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா எனக்கு டிமேக்னடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா எனக்கு என்னோட மெட்டீரியல் டிமேக்னடைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது மீனிங். டிமேக்னடைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இன்னும் ஃபீல்டு வீக் ஆகிட்டே போயிடும். ஃபீல்டு வீக் ஆகிட்டே போயிடுச்சுன்னா ஒரு சமயத்துல வோல்டேஜ் பில்டப்பே இல்லாம போயிடும். ஓகே, அதுதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட பெரிய எஃபெக்ட். ஸோ 4 to 5% ரிடக்ஷன் இன் ஃப்ளக்ஸ் பர் போல் நடக்குது. அப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து குறையுது. ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இஎம்எஃப் குறையுது, அப்படி இல்லைன்னா டார்க் குறையுது. ஜென்ரேட்டரா இருந்தா இஎம்எஃப் எனக்கு குறைஞ்சிடும், ஸோ தட் டெர்மினல் வோல்டேஜ் எனக்கு குறையும், வோல்டேஜ் பில்டப் இருக்காது. மோட்டரா இருந்தா ஃப்ளக்ஸ் குறையும் போது டார்க் குறைஞ்சிரும், டார்க் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு ஸ்பீடு இருக்காது. அப்போ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ன்றது ஒரு பெரிய எஃபெக்டை காஸ் பண்ணுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டு காம்பன்சேட் ஃபார் திஸ் ரிடக்ஷன் இன் ஃப்ளக்ஸ் பர் போல், இதை காம்பன்சேட் பண்ணணும்னா ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அது என்னென்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஃபீல்டு வைண்டிங்கை ஹை ஃப்ளக்ஸுக்கு டிசைன் பண்ணுவாங்க. ஹை ஃப்ளக்ஸ்க்கு சாதாரணமா டிசைன் பண்ண முடியாது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நெருக்கமா சுத்தணும். அப்ப கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் ஆஃப் மிஷின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு பிளாட் டாப்ட் ஆர் ட்ரப்பீசாய்டல் மேக்னெட்டிக் டென்சிட்டி இருக்கும். யூஸ்வலா பிஎம் பிளாட் டாப்டா தான் இருக்கும் பிஎம் கர்வ், பிகாஸ் சேச்சுரேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ பிஎம் வந்துட்டு பிளாட் டாப்டு கர்வா தான் இருக்கும், பியூர் சைனசாய்டல் கர்வ் கிடையாது. இப்போ என்ன ஆயிடும்னு சொன்னா, என்னதான் ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் எனக்கு குறைஞ்சாலும் பீக் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ பீக் மேல போயிடுச்சு, இங்கே எனக்கு பிளாட் டாப்ல பீக் இங்க இருக்கு, இந்த மாடிஃபைடுல பீக் இங்க இருக்கு. ஸோ பீக் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். பீக் இன்க்ரீஸ் ஆனா அயன் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் அயன் லாஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. நம்மளோட ஈக்குவேஷன்ல பார்த்துருப்போம், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். ஸோ அயன் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல ஸ்ட்ரே லோட் லாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரே லோட் லாஸ்னா என்ன சொல்றோம், நம்ம மிஷினோட பார்ட்ஸ்ல லீக் ஆகக்கூடிய கரண்ட்னால ஏற்படுற லாஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1% ஆஃப் அவுட்புட் பவர். இது ரெண்டும் சேர்த்து 1% ஆஃப் அவுட்புட் பவர். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, மிஷினோட இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகுது. சடனா எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைக்ரோ இன்சுலேஷன்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 7th பாயிண்ட் அதே லைனா நம்பர் பண்ணிட்டே வந்திருப்பேன், என்னென்ன எஃபெக்ட்ன்றத நீங்க நம்பர் பண்ணிட்டு வந்திருப்பேன். இது ஒன்னொன்னும் 1 மார்க் தான், முடிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எம்என்ஏ ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பேசணும் இல்லையா. ஸோ எம்என்ஏ ஷிஃப்ட் ஆனா என்ன நடக்கும், காமுடேஷன் அஃபெக்ட் ஆகும். காமுடேஷன் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இன்டர்போல்ஸ் ஆர் காம்போல்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்போல்ஸ் காம்போல்ஸ்லாம் என்னன்றது காம்படிஷன்ல பார்க்கலாம் நம்ம. அப்ப இது ஒரு மெத்தட்ஸ் இருக்கும் ரெடியூஸ் பண்றதுக்கு. அகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆர்மேச்சர் ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ், இன்டர்போல்ஸ் யூஸ் பண்றது, அதாவது போல்ஸ் இன் பிட்வீன் மெயின் ஃபீல்டு போல்ஸ், ஸோ தட் ஃப்ளக்ஸ் எனக்கு வீக் ஆகாம இருக்கும். லேமினேட்டட் போல் ஷூ, லேமினேட்டட் போல் ஷூன்னு மேக்னெட்டிக் மெட்டீரியல், அது லேமினேட்டட்னு நம்ம படிக்கல. ஸோ அதை லேமினேட் பண்ணா ரிலக்டன்ஸ் அதிகப்படுத்தலாம், அண்ட் ஃப்ளக்ஸ் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸை கம்மிப்படுத்தலாம். நான் யூனிஃபார்ம் ஏர் கேப் டிசைன், ஸோ மினிமம் அட் த சென்டர் அண்ட் கார்னர்ல இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஏர் கேப்பை டிசைன் பண்ணலாம் யூசிங் காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ். இன்டர்போல்ஸ்ன்றது வேற, காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ்ன்றது வேற. இன்டர்போல்ஸ்ன்றது மெயின் போல்ஸ்க்கு நடுவில் வைக்கிற போல்ஸ். காம்பன்சேட்டிங் போல்ஸ்ன்றது வந்துட்டு
இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டுல ஸ்லாட்ஸ் வச்சிருக்கோம். யூஸ்வலா ஃபீல்டுல ஸ்லாட்ஸ் கிடையாது, ஆர்மேச்சர்ல மட்டும்தான் ஸ்லாட்ஸ் இருக்கும். இங்க ஃபீல்டுல ஸ்லாட்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்லாட்ஸ்ல வைண்டிங்ஸ் வச்சிருக்கோம். அந்த வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு, இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டர்ன்ஸ் இருக்கு. இதுல கரண்ட் வந்துட்டு அவுட்வர்ட்ல இருந்தா இது இன்வர்ட்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த டோட்டல் கரண்ட் எனக்கு நியூட்ரலைஸ் ஆயிரும். இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ்னால இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை இது வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இட் கேன்சல்ஸ் த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் கேன்சல் ஆனா எனக்கு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இருக்காது, கிராஸ் மேக்னடைசேஷனும் நடக்காது, டிமேக்னடைசேஷனும் நடக்காது. ஸோ தட் நம்மளோட ஃப்ளக்ஸ் மெயின்டைன் ஆயிடும். அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. கிராஸ் மேக்னடைசிங் ஆம்பியர் டர்ன்ஸ் பெர் போல், டிமேக்னடைசிங் ஆம்பியர் டர்ன்ஸ் பெர் போல். பை ஹார்ட் பண்ணி தான் அவங்க வேற வழி இல்லை. இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இதுல இருந்து ப்ராப்ளம்ஸும் கேட்கறாங்க, ஃபார்முலாவும் அப்படியே கேட்கறாங்க. ஸோ Z into IC 1 divided by 2P theta m by 360 இதெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ Z ஆல்ரெடி தெரியும், டோட்டல் ஆர்மேச்சர் கண்டக்டர். இந்த ஐசின்றது கரண்ட் இன் ஈச் ஆர்ம் கண்டக்டர். ஸோ கரண்ட் இன் ஈச் ஆர்ம் கண்டக்டர். பின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ் தெரியும். ஸோ ஐசி வந்துட்டு பாருங்க, IA by 2 for wave winding, IA by P for lap winding. ஸோ எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும், எத்தனை பேரலல் பாத் இருக்கும், அதை வச்சு ரிலேட் பண்றது. நமக்கு யூஸ்வலா ஆர்மேச்சர் கரண்ட் தான் நமக்கு தெரியும், கண்டக்டர் கரண்ட் நமக்கு தெரியாது. ஆர்மேச்சர் எத்தனை கண்டக்டரா டிவைட் ஆயிருக்கு, வேவ்ல 2 கண்டக்டரா டிவைட் ஆயிருக்கு. ஒரு ஆர்மேச்சர் கரண்ட் வந்து 2 கண்டக்டரா டிவைட் ஆயிருக்கு. ஸோ IA by 2 போட்டா ஐசி கிடைச்சிடும். லேப் வைண்டிங்ல P நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸா டிவைட் ஆயிருக்கு. ஸோ IA டிவைடட் பை P போட்டாதான் ஐசி கிடைக்கும். அதுக்கப்புறம் தீட்டா, தீட்டான்றது ஃபார்வர்ட் லீட் இன் மெக்கானிக்கல் ஆர் GMN ஆர் MNA. ஓகே, இந்த ஆக்சிஸ் எந்த அளவுக்கு லீடா போயிட்டு இருக்கு என்னோட ஃப்ளக்ஸ் அப்படின்றது லீட் ஆங்கிள். அண்ட் லீட் ஆங்கிள், மெக்கானிக்கல் லீட் ஆங்கிள் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த கன்வர்ஷன் theta m ஈக்குவல் டு 2 by P into theta E. இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா நமக்கு எலக்ட்ரிக்கல் தான் தெரியாது, மெக்கானிக்கல் லீட் ஆங்கிள் ஏதாவது சென்சார் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், எலக்ட்ரிக்கல் லீட் ஆங்கிள் தான் தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு P by 2 into theta m எடுத்துப்போம். பட் இதுதான் ரிலேஷன், இதெல்லாம் டிசைன் பார்ட்ல வரும். ஸோ அந்த டிசைன் பார்ட்லாம் நம்ம போல, வெறும் மெஷின்ஸோட ஆப்ரேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஃபார்முலாலாம் ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கேன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் பத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு, நிறைய இருக்கு. ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்ன, ஃபீல்டு ஃப்ளக்ஸும் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் இன்ட்ராக்ட் ஆகுது. அது இன்ட்ராக்ட் ஆகுறதுனால என்ன நடக்கும், 2 எஃபெக்ட் இருக்கும். ஒன்னு கிராஸ் மேக்னடைஸ் ஆகுற எஃபெக்ட், இன்னொன்னு டிமேக்னடைசிங் எஃபெக்ட். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ல 2 இருக்கு, கிராஸ் மேக்னடைசேஷன், டிமேக்னடைசேஷன். கிராஸ் மேக்னடைசேஷன்ன்றது ஜஸ்ட் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி MNA ஷிஃப்ட் ஆகும். டிமேக்னடைசேஷன்ன்றது வந்துட்டு இன்னும் டேஞ்சர், ஃப்ளக்ஸே வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம சில மெத்தட்ஸ் ஆப்ட் பண்றோம். அது என்ன, இன்டர்போல்ஸ்னா என்ன, காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ்னா என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.